சண்டேனாவே ஜாலி டே தான். ஏன்னா, வாரம் முழுக்க உழைச்சிட்டோ, இல்ல படிச்சுட்டோ இருக்கவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்வு அப்படின்றது கிடைக்குது. இந்த வரிசையில இந்த ஞாயிறு விடுமுறை அப்படின்றது இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய போது, இந்தியாவுல வார சம்பள அடிப்படையில தான் தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு வந்தாங்க. இப்படி வார சம்பளம் வாங்கும்போது, அடுத்த நாள் வந்துட்டு விடுமுறை எடுத்துட்டு, அவங்க குடும்பத்தோட அவங்க வந்துட்டு நேரத்த செலவழிப்பாங்க. இந்த நிலையில தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் மாத சம்பள முறைய அறிமுகப்படுத்தினாங்க. இந்த முறை வந்தபோது தொடர்ந்து 1 மாதம் பணியாற்றிய பின்பு தான் வந்துட்டு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நடைமுறை வந்தபோது மக்கள் மத்தியில பெரும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. மக்கள் எல்லோரும் விடுமுறை இன்றி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மாதம் ஒரு முறை மட்டும்தான் விடுமுறை எடுத்துட்டு அவங்க குடும்பத்தோட செலவிட துவங்கினாங்க. இது அவங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் பெரும் சோர்வை வந்து ஏற்படுத்துச்சு. 1881ஆம் ஆண்டு நாராயணன் மேகாஜி லோகண்டேஜி அப்படின்றவர் வந்துட்டு ஆங்கிலேய அரசாங்கத்திடம் வந்து மாதம் முழுவதும் விடுமுறை இல்லாம தொழிலாளர்கள் பணியாற்றுறது வந்துட்டு ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னாரு. அதனால வாரம் ஒரு நாள் சம்பளத்தோட விடுமுறை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சாரு. ஆனா ஆங்கிலேய அரசாங்கம் அதை வந்துட்டு மறுத்தாங்க. அதன் பின்னர் வந்துட்டு 1881ஆம் ஆண்டே நாராயணன் அதற்கான போராட்டத்தை வந்து மேற்கொண்டாரு. இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்த பிறகு 1889ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமைய வந்துட்டு வார விடுமுறை தினமா அறிவிச்சாங்க. அன்றிலிருந்து தான் அத்தியாவசிய தேவை இல்லாத மற்ற துறைகள் எல்லோரும் வந்துட்டு விடுமுறையில இருக்க துவங்கினாங்க. ஆனா ஏன் இவங்க ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியுமா? அதுக்கு முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க. அவங்க தங்களது மதத்துடைய முக்கிய நாளான ஞாயிற்றுக்கிழமைய அவங்க குடும்பத்தோட சர்ச்சுக்கு போய் வழிபடுவாங்க. அதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனால தான் ஞாயிற்றுக்கிழமைய விடுமுறை நாளா அவங்க அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது.